இந்த முபாசா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் லயன் கிங்கோட ப்ரீக்வல் மூவி. முபாசாவோட கதைய பேஸ் பண்ணி இந்த படத்த எடுத்திருந்தாலும், இந்த படம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ல இல்ல. ஸோ லைவேஷனுக்காக தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. படத்த பார்க்கும்போது ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. எப்பா என்னப்பா விஷுவல்ல இப்படி மிரட்டியிருக்கீங்களான்ற ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. லயன் கிங் லைவ் ஆக்ஷன் மூவிலே பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க ஒரு சிங்கம் மாதிரி இருந்துச்சு. எமோஷனல் சீக்வென்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கன்வே ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் சீக்வென்ஸும் அந்த மிருகங்கள் வச்சு கன்வே பண்ணது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. சிஜியா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்கா இருக்கட்டும், பார்த்து பார்த்து சும்மா செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, படம் உயிரோட்டமா இருக்கு. இத தவிர தமிழ் டப்பிங்லாம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு ரொம்ப புடிச்சது விடிவி கணேஷோட ரஃபிக்கு வாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாம முபாசாவுக்கு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் குடுத்திருந்தாலும், அந்த பேஸ் அந்த அளவுக்கு அழகா இருந்தாலும், விடிவி கணேஷ் தான் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அவ்ளோ அழகா இருந்துச்சு அவரோட வாய்ஸ். ஸோ படம் தமிழ் டப்பிங்ல இருக்குன்றப்ப தாராளமா பாருங்க. நீங்க குடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பா வொர்த்தபுளா இருக்கும். முக்கியமா உங்க வீட்ல யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தா கூட்டிட்டு போய் பாருங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க.